எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. இந்த வருஷத்தில் 2025 ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரேலின்னு சொல்லலாம். பொதுவாக யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரைஸ் ஆச்சுனாலே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸாக வந்து பார்த்துருந்தோம். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி ஃபால் ஆகிட்டு இருந்தது. 42,800லேருந்து 35,500 இல்லை 35,800 வரைக்கும் ஃபால் ஆகுங்கிறத பார்த்தோம். அதே போலவே 35,800 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. ஸோ மண்டே ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஐடி ஸ்டாக்ஸ். அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்ததில் எனர்ஜி அண்ட் மெட்டல் செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக இருக்குது. ஓகே, ஸோ முக்கியமான டேட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வெளிவந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இந்தியாவில் பாசிட்டிவாக இருந்தது ஒன்று. ரெண்டாவது ஐஐபி டேட்டா வந்து பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து ஆட்டோ செக்டாருக்கு, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து ரைஸ் ஆயிருந்ததுனாலே ஆட்டோ செக்டாருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ ரீசெண்டாக கூட நம்ம வந்து பார்த்தோம், டாடா மோட்டார்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 4 years உடைய சப்போர்ட்டில் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போது லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் கோல்டு வந்து ஒரு புதிய உச்சத்தை வந்து டச் ஆகிருக்கு. ஸோ கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸு, டைட்டன், மணப்புரம் ஃபைனான்ஸு, ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கூட வரக்கூடிய வாரங்களில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சார்ட்டில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. ஸோ நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண பார்க்கும்போது 2023 ரைஸ் ஆன இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு 3 வீக்ஸ் பிஃபோராகவே டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ திரும்பவும் அப் சைடு போச்சுன்னா ஒன்று இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் வந்து கீழே ஃபால் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இந்த கேப் இருக்கு பாருங்க, கேப் டவுன் ஆயிருக்கா, ஒரு பிரேக் அவுட்டு கேப் டவுன் ஆகி பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இந்த கேப் ஃபில்லிங்காக கூட மார்க்கெட் வந்து திரும்பவும் ரைஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெண்டை வந்து கவனிச்சு பாருங்க, இங்கேருந்து ஃபால் ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் ஃபால் ஆகுது. அப்போது ஒரு 4 to 5 வீக்ஸ் ஃபால் ஆகுது, அகெயின் ஷார்ப்பாக ரைஸ் ஆகுது. அகெயின் இப்போ இந்த ஃபால் வந்து திரும்பவும் டுவர்ட்ஸ் இந்த ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் ரைஸ் ஆகலாம். அப்போ மேக்ஸிமம் வந்து 23,100 23,200ங்கிறது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணி அப் சைடில் போகும்போது இந்த ட்ரெண்டு வருது இல்லையா, டவுன் சைடு, இதை பிரேக் பண்ணி அப் சைடு போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு புல் ட்ரெண்டுக்கு வந்து ரைஸ் ஆகும். இப்போ ரைட் நோ டெம்பரவரியான ஒரு புல் பேக் வந்து ரைஸ் ஆகுது. இது நீங்கள் சார்ட்டில், இன்ட்ராடே சார்ட்டில் பார்க்கணுன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவரான மார்க்கெட்டு லாஸ்ட் ஒரு 3 டேஸாகவே வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். அப் சைடில் ஃப்ரீக்வெண்ட்டாக வித்தின் இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகுதா, ரைஸ் ஆகுது, அகெயின் ஃபால். கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்து திரும்பவும் ரைஸ் ஆகுது, அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸில் திரும்பவும் ஃபால் ஆகுது பாருங்கள். எத்தனை முறை வித்தின் இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகுதா, கரெக்டாக ஏன் இங்கே வந்து நிற்கணும். இப்போ பாருங்கள், திரும்பவும் வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆனால் கூட 22,570க்கு மேலே ஒரு 30 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த பிரேக் அவுட் வந்து வேலிட் ஆகும். லாஸ்ட் டைம் கூட நம்ம சொல்லியிருந்தோம், இது பிரேக் அவுட்டே ஆனால் கூட இந்த ஆங்கிளுக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் பிரேக் அவுட்டுக்கும் இது திரும்பவும் கீழே ஃபால் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருக்கு. இப்போ திரும்பவும் அப்சைட் ரைஸ் ஆகும்போது நாளைக்கு இன்கேஸ் கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா கூட 22,570க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டும்தான் ஃபர்தராக இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். டுவர்ட்ஸ் 22,800 23,000 வரைக்கும் இந்த ட்ரெண்டு ஃபர்தராக அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த மூமெண்ட்டை வந்து. செகண்டாக பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கும்போது, பேங்க் நிஃப்டி இந்த 47,850ங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 4 times வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பாருங்க. இங்கே ஒரு முறை சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுதா, இந்த 47,800 டச் ஆனவுடனே மார்க்கெட் ஷார்ப்பாக ரைஸ் ஆகுதா. இந்த இடத்துல கூட இங்கே சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போவும் பவுன்ஸ் ஆகி லாஸ்ட் ஒரு 3 டேஸாக ரைஸ் ஆகுது. அப்போ
இந்த 47,850ங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட். 4 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இது நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்னா, இங்கேருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை வந்து ஃபர்தராக நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அப்சைடில் வந்து 48,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், டவுன் சைடில் 47,850ங்கிறது சப்போர்ட் ஆகும் இருக்குது. வித்தின் இந்த சேனலுக்குள்ளே, வித்தின் இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஒரு குரூஷியலான டபுள் பாட்டம் இல்லை ட்ரிபிள் பாட்டம் இல்லை, 4 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல பாட்டம் எடுத்திருக்கு மார்க்கெட் வந்து. அப்போ இந்த இடத்துல குரூஷியலாக பையர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. இன்கேஸ் 48,500க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக இது திரும்பவும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மினிமம் வந்து வரும். அதாவது 49,500 வரைக்கும் மினிமம் வரும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துல கண்டினியூஸாக இருக்கா. அப்போ இந்த இடத்துல ஈஸியாக வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகிடும். ஸோ நாளைக்கு இன்கேஸ் அப்சைடில் ரைஸ் ஆகும்போது 48,500க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் நடக்குதா, அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவரோ இல்லை 4 ஹவரோ இல்லை டே கேண்டிலோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக அப்சைடு வந்து மொமெண்டம் நடக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம இதை வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸுமே வித்தின் ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஆஃப்டர் ஒரு ரைஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சேனல் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்குமே 74,400 74,000 எக்ஸாக்டாக சொல்ல போனால் 74,400 தான். 74,400க்கு மேலே ஒரு ஹவர்லி கேண்டில் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். வித்தின் இந்த சேனல் ஆர் இந்த ட்ரையாங்கிள்குள்ளே மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகும். ஸோ இதுவுமே நாளைக்கு இன்கேஸ் வந்து ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா பாடம் சப்போர்ட்டுங்கிறது 73,820 800 சப்போர்ட் ஆகும். அப்சைடில் 74,400ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்கு. அபோவில் வந்து ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா 74,400க்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டிலாவது பிரேக் அவுட் ஆகணும். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது கோல்டு வந்து ஒரு ஷார்ப்பாக ரைஸ் ஆனதுனால முத்தூட் ஃபினான்ஸு, மணப்புரம், பொதுவாக ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனால் கூட நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக் இது வரைக்கும் இந்த வருஷமே கம்ப்ளீட்டாக நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக் மட்டும்தான் ஒரு ஷார்ப்பாக இப்போ வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஐடியாக இருக்கட்டும், ஃபார்மா செக்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டவுன் சைடு தான் போகுது. ஆனால் நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டார் மட்டும் ஷார்ப்பாக தொடர்ந்து இப்போ வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஈவன் மார்க்கெட் ஃபாலனா கூட, இவ்வளோ தூரம் ஃபாலனா கூட நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு கிராஜுவலான மொமெண்டமில் இருக்குது. இதுக்கு அடுத்து அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜிஸ் சேர்த்துக்கோங்க. இந்த 3 செக்டார் உள்ள ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை சர்ச் பண்ணிவிட்டு கீழே அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு புதிய உச்சத்தில் தான் ட்ரேட் ஆகுது. கோல்டை பொறுத்தளவுக்கு 90,000 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் மார்ச் 17th வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரைஸ் ஆனதுனால, இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி ரைஸ் ஆனதுனால லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 86,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஒரு 3 to 4 வீக்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் சஸ்டைன் ஆகி இப்போ லாஸ்ட் வீக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இன்வால்வ் ஆகுங்க. 90,000 வரைக்கும் பொசிஷனலாக அப்சைடு ஃபர்தராக இன்னும் ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் வந்து ரைஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த மாதிரி ட்ரெண்டில் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட திரும்பவும் ஆவரேஜ் பண்ணி தப்பிச்சுக்கலாம். இங்கே ஆவரேஜ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷனலாக நீங்கள் ட்ரேடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் பண்ணாமல் பொசிஷனலாக ட்ரேடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள்.
கோல்டை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக இன்கேஸ் ஃபால் ஆனால் கூட 80,000 ஆர் 79,000ங்கிறது வந்து ஒரு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். அப்சைடில் வந்து 90,500 வரைக்கும் 24 கேரட் கோல்டு வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுதா. இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து ஃப்ரீ கான்டா ஒரு 5 நாள் டவுன், 5 நாள் ரைஸ், அகெயின் டவுன், அகெயின் ரைஸ். வித்தின் இந்த சேனலுக்குள்ளே ரைஸ் ஆகுது. இன்கேஸ் நாளை ஆர் நாளை மறுநாள் ரைஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும்? 5,900. இன்கேஸ் ஃபால் ஆச்சுனாக்க அகெயின் ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆச்சுன்னா 5,820 ஆர் 800 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு க்ரூஷியலான லெவலில் தான் இந்த க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5,900ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் 5,700ங்கிறது சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் டவுன் சைடு உடைச்சது 5,800க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆகுது. இந்த மாதிரி டே கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அகெயின் ஒரு ஃபால் வந்து இருக்குது. ஓகே, க்ரூட் ஆயிலுக்கு பொறுத்தளவுக்கு அகெயின் வந்து ஒரு ஃபால் இருக்குது. இன்கேஸ் 5,800க்கு பிலோவில் ஒரு ஹவர்லி கேண்டிலோ ஒரு டே கேண்டிலோ பிரேக் அவுட் ஆகும்போது டெஃபினட்டாக டவுன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும். இன்ட்ராடேயில் வேவ் லெவல்ஸ் வந்து அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.